சமீபத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் பிரைம் ஏவுகணையை இந்தியா எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, லடாக். ஸோ லடாக்ல சீன எல்லையில தான் இப்போ நம்ம டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ வந்து லடாக்கோடைய சீன எல்லையில பார்த்தீங்கன்னா இந்த மேம்படுத்தப்பட்ட டெவலப் பண்ண ஆகாஷ் பிரைம் ஏவுகணையை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் ஏவுகணை அப்படிங்கிறது வான் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை ஆகாஷ் பிரைம் அப்படிங்கிறது. ஸோ அதை டெவலப் பண்ணி இப்போ ஆகாஷ் பிரைம் ஏவுகணையை நல்ல உயரமான 4500 மீட்டருக்கும் உயரமான இடத்துலேருந்து ஒரு இலக்கை தாக்கும் வகையில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ இந்த ஏவுகணை வந்து 4500 மீட்டருக்கும் உயரமான இடத்துலேருந்து இலக்கை நோக்கி இதை லான்ச் பண்ண முடியும். ஸோ வான் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் ஆகாஷ் பிரைம். ஸோ இதை வந்து டிஆர்டிஓ தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஏவுகணையை. மற்றும் இதை யார் தயாரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிஎல்லும் பிஇஎல்லும். பிடிஎல் அப்படின்னா பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், பிஇஎல் அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். 2 நிறுவனங்களும் இணைந்து தான் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த ஆகாஷ் பிரைம் ஏவுகணை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராணுவத்தில் 2009 பயன்பாட்டில் இருக்கு. இப்போ மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் பிரைம் ஏவுகணை லடாக்ல சீன எல்லை பகுதியில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏவுகணை மூலமா 60 கிலோ வெடிகுண்டுகளை வந்து சுமந்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் 45 கிலோமீட்டர் வரைக்கும் இது பாய்ந்து தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பெஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, அதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பெஹல்காம்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல தாக்குதல் நடத்திருப்பாங்க. 26 சுற்றுலா பயணிகள் அதில் உயிரிழந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஏவுகணை அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க, அதுவும் குறிப்பிடத்தக்கது.